வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஃப்டர் ஈரான் வார் அட்டாக்கு அப்புறம் துபாய் வந்து எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. எதுவுமே நியூஸில் பார்க்குறது எல்லாமே எதுவுமே உண்மை கிடையாது. இங்கே பாருங்கள், எல்லாருமே நார்மல் லைஃபு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. பாருங்களேன், எல்லா கம்பெனியுமே ரன் ஆகுது. நான் இப்போ கூட ஒர்க் முடிச்சுட்டு வந்து தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ எடுக்கிற வீடியோ எல்லாமே மதியம் 12 மணிக்கு ஆஃப்டர் 1 o'clock. நமக்கு வந்து ஒரு கண்ட்ரியை பிடிக்கலன்னா ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது, ஓகேவா? எல்லாமே நார்மல் லைஃப்பில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி எல்லாமே நடக்குதுங்க. எல்லா ஷாப்பும் ஓப்பனில் இருக்குது. இப்போ எதுக்கு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா, நிறைய ஃபேக் வீடியோ வருதில்ல, அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறது வந்து எந்த மாதிரி இருக்குது துபாய், நிறைய அட்டாக் பண்ணி நிறைய டேமேஜாக இருக்குன்ட்டு எல்லாரும் வீடியோ போடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி வந்து தேதி எத்தனை, 3ஆம் தேதியா? அந்த 3ஆம் தேதிக்குள்ள வீடியோ தான். எப்போ மாதிரி தாங்க எல்லா பஸ்ஸுமே ஓடுது. எல்லாம் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் கூட ஆள் இருக்குது. எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருக்குது. இது ரம்ஜான் டைம்னால கொஞ்சம் க்ளோஸில் வச்சுருப்பாங்க 1 o'clock ஆஃப்டர். மற்றபடி எல்லாமே வழக்கம் போல் நடந்து தான் இருக்குது. நிறைய வீடியோவில் புரிஞ்சு கலிஃபா எல்லாமே டேமேஜ் ஆகி உடஞ்சி அப்படியே விழுந்துட்டு அப்படின்னா நானே ரீலில் பார்த்தேங்க. ஆனால் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எல்லாமே துபாய் பெஸ்டல் சிட்டி ரோடு எவ்வளோ கிளியராக போயிட்டுருக்கு பார்த்துங்களா. நார்மலாக போயிட்டுருக்குங்க. ஒரு வாரத்துக்கு நடந்ததே கூட தெரில. நீங்கள் வந்து வீடியோவில் நிறைய பேர் ஃபேக்காக வந்து நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நல்ல கண்ட்ரி, ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரிலாம் துபாய் தான். ஒரு நாள் தான் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து வழக்கம் போல் எல்லாம் நீங்களோட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. துபாய் மாலில் வந்து கிங் அண்ட் ஷேக் முகமது ஷேக் வந்து அவங்க வந்து நார்மலாக எப்போ போலவே அந்த மாலில் போகிறது, மக்கள் நடமாடுறது எல்லாமே உண்மை தாங்க. ஆனால் ஃபேக் வீடியோ ஏன் இந்த மாதிரி போடுறாங்க, ஒரு கண்ட்ரியை பற்றி ஏன் இந்த மாதிரி போடுறாங்கன்னு தெரில. உங்களோட ஒப்பீனியன் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நார்மலாக டெலிவரி பாருங்க, ஹோம் டெலிவரி எல்லாமே நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆஃப்டர் வார் அட்டாக் அப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேன் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லைங்க. இந்த வீடியோ பார்க்குற வீடியோ தான் நிறைய அட்டாக்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் வீடியோ நிறையா வருதில்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அட்டாக் நடந்திருக்கு, ஆனால் அந்தளவுக்கு பெரிய சோசியல் மீடியாவில் போடுற அளவுக்குலாம் பெரிய அட்டாக்லாம் கிடையாது. நார்மலாக அந்த அமெரிக்காவோட இராணுவ பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸில் மட்டும்தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் பை கிராசிங் இருக்கிறதுலே நிறைய அட்டாக் நடந்த மாதிரி நிறைய ரீல் பார்த்தேன். ஏஐல ஜெனரேட் பண்ணி வீடியோ அப்படிலாம் போட்டுதாங்க. இதை வந்து நான் வந்து டெய்லி ரொட்டீனாக மார்னிங் வந்து ஷிஃப்ட்டு போயிட்டு ரிட்டன் வர்ற ரோடுங்க. எப்போதுமே நான் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு சாட்டர்டேலேருந்து நமக்கு வந்து லீவ் விட்டுருந்தாங்க.
இன்றைக்கி மண்டே டியூஸ்டே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எப்போதுமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு சேதாரமும் இந்த மாதிரி இல்லை. ஆனால் வந்து ஒரு பாலிமர் நியூஸ் 7 சேனல்லாம் அந்த அடி அடிக்கிறானோ துபாயை வந்து பார்த்து வீடியோ போட்டால் ஓகே, பார்க்காமலே ஏயிலே ஜெனரேட் போடுற வீடியோலாம் அகைன் ரிப்பீட்டாக போட்டுருக்காங்க. இப்போ மதியம் டைம் ஆனோன்னா அவ்வளோ டிராஃபிக் இல்லை, நார்மலாக போயிட்டுருக்கு நமக்கு ரோடெல்லாம். பார்த்துருக்க இடம் எல்லாமே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்டிங் ஏரியா தான். ஆனால் வந்து எல்லாமே நார்மலாக எந்த வேலையெல்லாம் நடக்குதோ அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாத்துக்கும் லீவ் விட்ருக்காங்க மேபி. ஏன்னா டெய்லியும் பார்ப்பேன், ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்கும். ஒருவேளை மதியத்தால் லீவ் விட்ருக்காங்களா என்னன்னு தெரில. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. யாராவது டூரிஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க, விசிட் விசாவில் நான் வர்றதுக்கு இன்னும் வரமாட்டேன் அப்படின்னா நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா நினைக்காதீங்க. ஒரு மாதம் டைம் எடுத்து கூட வாங்க, உங்களுக்கு தேவையான ஒர்க் எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. புர்ஜ் கலிஃபாலாம் நான் பார்த்தேன், புர்ஜ் கலிஃபாலாம் அப்படி உடஞ்சி விழுந்துட்டு வீடியோவில் ஜெனரேட் பண்ணி அப்படி போட்டிருக்கானோ, புர்ஜ் கலிஃபாவே இல்லை அப்படின்னா நினச்சாங்க. நான் அப்போ வந்து அந்த வீடியோ தான் ஷூட் பண்ணுறேன். புர்ஜ் கலிஃபான பாருங்கள், என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் எந்த ரோடில் நமக்கு வச்சுருப்பாங்க சொல்லுங்கள். ஃப்ளவரு இதெல்லாம் வாராட்டாக்கு நடந்த மாதிரியா இருக்குங்க. எதுவுமே நம்ம கண்களாக பார்க்காம எதுவுமே உண்மை நம்பவே கூடாது. இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு ஜெனரேட் பண்ணியிருக்கேன்னா, நிறைய ஃபேக் வீடியோ வருது, அதுக்காக தான் இந்த வீடியோவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ லாங்காக கூட போயிருக்கும். உங்களுக்கு ஒரு இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்க்கிங்க, தமிழ்லேருந்து நிறைய பேர் பார்க்கிங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் நிறைய நாய்ஸ் கேட்கும், ஏன்னா நம்மகிட்ட மைக் கிடையாது, மொபைல் கேமரா வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த பில்டிங்குக்குமே சேதாரம் கிடையாதுங்க, அப்படியே இருக்குது. இப்போ வந்து புர்ஜ் கலிஃபா வந்து நம்ம க்ளோஸ் அப் வியூவில் பார்க்க போகிறோம், ஓகேவா. நார்மலாக எல்லோரும் வேலை நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லா வேலையும் கரெக்டாக அப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. டெலிவரி பாய் கூட டெலிவரி பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. புர்ஜ் கலிஃபாவை பாருங்கள், ஒரு சேதாரம் இருக்கா? எந்த சேதாரமே கிடையாது. அந்த ரோட்டில் உள்ள எவ்வளோ வண்டி போகுது பற்றிலாம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, எதையுமே பார்க்காம நம்பாதீங்க. நிறைய ரூமர்ஸ் கிளப்புறாங்க, அதெல்லாம் பேடு போடுறாங்க துபாய் பற்றி, அதெல்லாம் நம்பாதீங்க, ஓகேவா. நியூஸ் சேனலில் பார்த்து நிறைய நம்பாதீங்க. நேரில் நீங்கள் ஃபோன், இங்கே எல்லாருமே சேஃப்டியாக தான் இருக்காங்க, எல்லாருமே நல்ல ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுவிடுவோம். அகைன் இதே மாதிரி எந்த வீடியோ துபாய் பற்றி டாபிக் பண்ணோன்னா சொல்லுங்கள்.